வெல்கம் டு கிளாப்போர்ட் மீடியா சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம கர்நாடகா பகுதியில் இருக்கிற காடமனை எஸ்டேட்ன்ற ஒரு இடத்த தாங்க பார்க்க போகிறோம். இந்த இடத்த பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நமக்கு கர்நாடகா பகுதியில் இருக்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது என்னடா இது ஊட்டி மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனால் ஊட்டியை விட 3 மடங்கு இந்த இடம் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதிகமாக டீ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல காஃபியும் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம அவ்வளோ சீக்கிரம் உள்ளே நுழைஞ்சிட முடியாதுங்க. ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட் இருக்குது. ஸோ இந்த கேட்டை தாண்டி யாரும் உள்ளே போகக்கூடாதுன்றது ஒரு ரூல்ஸு. இந்த எஸ்டேட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல வேலை செய்கிறவங்களா இருக்கணும். நம்ம டூரிஸ்ட்டாக போகணும் அப்படின்னா நம்ம நடந்து தாங்க போகணும். ஏன்னா கம்பல்சரி இந்த இடத்துல வெஹிக்கிள்ஸ் நாட் அலவுட். என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு சொல்லிடுவாங்க, வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நீங்கள் நடந்து தான் போகணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம நடந்து போகும்போது குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தாங்க நம்ம இங்கே போக முடியும். வயசானவங்களாம் எப்படி நடந்து போவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு இந்த இடத்துல ஜீப் அவைலபிளாக இருக்குங்க. இந்த ஜீப் மூலமா நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பல சுவாரஸ்யமான நிகழ்வு வந்துட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டின போகிறாங்க. இவங்க தான் அந்த இடத்துக்கு கூட்டின பற்றி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஒரு மலை பிரதேசம் ஒன்று இருக்குது. அந்த இடத்த உங்களை சுற்றி காமிக்கலான்னு இட்டுட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே நல்ல இடங்கள்லாம் இருக்குது. அதனால அங்கே இட்டுட்டு போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். இதுக்கு பேர் என்ன? அபூர்வமான பழம் இது. இது பேர் ஜமுனா பழம். இது இங்கே மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஜமுனா பழம் தூக்கி போட்டு பழப்பட்டு சாப்பிட்டு வாங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். நாங்கள் இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது எங்கள் கண்ணில் ஒரு ஹாஸ்பிட்டல் தென்பட்டுச்சுங்க. பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டலு. நம்ம கூட வர இவங்க எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தன்னு வேறு சொன்னாங்க. ஸோ நம்ம அதை பற்றி கேட்டுகிட்டே கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பயங்கரமான பெண்டுங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா காரணம் தப்புனா மரணம் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு தான் நம்ம இந்த வழியில் போனோம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த ரோட்டில் யாராலையும் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல இருக்கிற டீ செடிங்க எல்லாமே ஒரே வேர்லேருந்து வருது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்றத நாங்கள் கேட்கும்போது இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் ஸ்பெஷல் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் தாண்டி போகும்போது ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த நமக்கு சொன்னாங்க. அது கேட்கும்போது இன்னும் நமக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டுச்சே தவிர எந்த இடமும் நமக்கு போர் அடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டை முழுக்க நேஷ்னல் ஜியோகிராஃபி அவங்க தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறதாகவும் சொன்னாங்க. எந்த இடத்துலேருந்து என்ன மிருகம் வரும்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய சிறுத்தைகள் நடமாடுதுன்னு சொல்கிறாங்க. யானைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆபத்துக்கள் இருந்தாலும் மக்கள் இங்கே சகஜமாகவே வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். இப்போ வண்டி இங்கே நின்றுடுச்சு. இப்போ இங்கேருந்து நாங்கள் நடந்து போனோம். நடந்து போக போகிறோம். இப்போது ஃபுல்லாக நெருப்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா காஞ்சி கருவோடு ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே தான் நடக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ நாங்கள் நீங்களே எங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஹாய். இதுக்கப்புறம் கார் போகாது, நம்ம வாக்கிங்கில் தான் போகணும். ஏன்னா ரோடு சரியில்லை. நடந்தே போகலாம். இன்னும் தூரம் போகணும். இன்னும் நிறைய பிளேஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம். சூப்பர். ஒளிப்பதிவாளர் ஆமோசுடன் உங்கள் தமிழ். கூப்பிட்டாக்கா வந்துடுறோம். அப்படியே போக வேண்டியதான் பொடி நிறையா. இதுதான் நாங்கள் பிறந்த வளர்ந்த ஊர். எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போனோம், உள்ள லைன் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ ஒரு சிறப்பான இடத்த காமிக்கலான்னு இவங்களை இட்டுட்டு போயின்னுக்குறோம். இவங்களை கூட்டின்னு போய் எங்கேருந்து தள்ளலான்னு ஏற்பாடு பண்ணின்னுக்குறோம். இது என்ன நீங்கள் கையில் வச்சுருக்கிறது? என்ன
இது வந்து இது வந்து பட்டை பிரியாணிக்கு போடுற அந்த பட்டை லவங்க சொல்றாங்கல்ல, அந்த இலை இது. இது வந்து பார்த்தீங்களா எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். அதே மரத்தில் தான் அந்த பட்டை எடுக்கிறது, பட்டை லவங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது பெருசு, இன்னும் இது செடியிலேருந்து எடுத்தது, மரமே இருக்குது. அந்த மரத்தினுடைய அந்த பட்டையை எடுத்து தான் பட்டை. இது வந்து பிரியாணி இலை. ஆமாம், ஓகே. இதெல்லாம் காட்டுக்குள்ள இது எல்லாமே ஏலக்காய் இருக்கும், இஞ்சி, மஞ்சள், அதுக்கப்புறம் காட்டு வாழைப்பழம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பழங்கள்லாம் இருக்கும். நாவப்பழம் இருக்கும், பலா மரம் நிறைய இருக்கும். இது நாவ மரம் தான். இது நாகப்பழம், பலா மரம் இருக்கும். இதெல்லாம் இந்த காட்டுக்குள்ள இருக்கு. பழங்கள் வகை வந்து அதிகமான பழங்கள் இருக்கும். இந்த ஊர்ல அதிகமான பழங்கள் வகை. உள்ள போறோம், சாப்பாடு வீட்டுல இருந்து எடுத்துலாம் போக மாட்டாங்க. பலாப்பழம் இருந்தா அது நீங்க சாப்பிடாத பழங்கள்லாம் இங்க கிடைக்கும். அது வந்து உங்களுக்கே அது வந்து என்ன பழம்னு உங்களுக்கு அது தெரியாது. ஆனால் எங்களுக்கு நாங்கள் இங்கே வளர்ந்ததுனால இந்த பழம் இப்படி, இந்த பழம் இப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த இடம் வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இவங்க வந்திருக்கிறதுனால இவங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்க போயிட்டு இருக்கோம். கிட்ட நெருங்கிட்டோம். அவங்கள கொண்டு போய் நாங்கள் சுற்றி காமிச்சிட்டு விட்டுட்டு வர்றதுக்குள்ளே டைம் என்ன ஆகும் எங்களுக்கு தெரியாது. வாங்க போய் பார்ப்போம். பக்கம் வந்துட்டோம், நம்ம கிட்ட போயிட்டு இருக்கிறோம். மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். மலை மேலே இப்போ ஏறிட்டு இருக்கோம். நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் மலையை கடந்து அந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல வந்து மழை டைமில் பயங்கரமாக தண்ணி ஓடும். நாங்கள் பயங்கரமாக எதிர்பார்த்து வந்தோம் தண்ணி இருக்கோன்ட்டு. தண்ணியே இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இது இந்த இடத்துல ஒரு சின்ன ஏமாற்றம் தான். அடுத்த இடத்துல சந்தித்தோம். இவர் கேமராமேனா? இங்கே வேற போஸ் இது. ஒன்று பிளர் பண்ணவா? இவருக்கு அடுத்த போஸுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அடுத்த போஸுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இல்லை, அப்போதான் கரெக்டாக தெரியும், பளிச்சுன்னு தெரியும். இதுதான் டீ இலை. இதை எடுத்துன்னு போயிட்டு காய வச்சு அரைச்சி குடிச்சாதான் டீ, இல்லைன்னா டீ. இதுதான் இலை, அதுதான் பிச்சை. எடுத்துக்கிறோம், இதுதான் போய் அரைக்கணும். இங்கே டீ பொடியாக உருவாக்கி உங்களுக்கு அனுப்புறது. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி எல்லாம் நாங்களே சாப்பிட்ருவோம். வெளில கொடுக்க மாட்டீங்க? நாங்களாம் கொடுக்க மாட்டோம் அதெல்லாம். இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லாமல் நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோம். ஸோ அடுத்ததாக நாங்கள் வந்து எங்கே கிளம்பணும் பார்த்தீங்கன்னா, காட்டு கொய்யாக்கா அப்படின்றது இந்த இடத்துல நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே போகிற வழியில் இந்த காட்டு கொய்யாக்காவை பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ரிவர்ஸ் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ நாங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேம் இருக்குது. இந்த டேமில் இருந்து தான் பெங்களூர் சிட்டிக்கே தண்ணி போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த இடத்துல தான் பெங்களூர் சிட்டிக்கே தண்ணி போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படியே கொய்யாக்கா வேட்டைக்கு கிளம்பிட்டோம். அது எந்த அது உண்டு, அதை எச்சு துப்பிட்டேன் நான்.
அந்த இதுக்கு மேலே போனோம்னாக்கா அங்கே ஒரு வீடு இருக்கு, பெரிய மரம், அந்த மல்பெரி சட்ட சட்ட சடசிலே காய்ச்சிருக்கியா மல்பெரி. சாப்பிடலாமா? சொல்லுமா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிருங்க. ஸோ இந்த குளிரை நம்ம இன்னும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்து கடைக்கு போயிட்டோம். டீ குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம். கிளம்பும்போது இந்த வழியில் வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடமாவது நம்மளை ஏமாத்தாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் கிளம்புனோங்க. அந்த இடத்துல போனால் எங்களுக்கு ஏமாற்றமே இல்லை. சூப்பரான ஒரு ஃபால்ஸை நாங்கள் பார்த்தோம். அந்த ஃபால்ஸில் தண்ணி வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. இது முழுக்க முழுக்க மூலிகை தண்ணி அப்படின்னு சொன்னாங்க. இந்த தண்ணியை நம்ம கையில் எடுத்து குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான மினரல் வாட்டர் தான் சொல்லலாம். இதை நாங்கள் பார்த்து முடிச்சிட்ட பிறகு நாங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்புனோம். வீட்டுக்கு கிளம்புனா என்னடா போர் அடிக்குது அப்படின்றப்ப நாங்கள் பசங்களாம் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் போட்டோம். ஸோ அந்த கிரிக்கெட் மேட்ச்சு எல்லா சின்ன பசங்களும் பெரியவங்களும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தோம். அவ்வளோ ஜாலியாக டைம் பாஸாக போச்சுங்க எங்களுக்கு. கிரிக்கெட்டெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால குளிக்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஆற்றுக்கு போயிட்டோங்க. ஆறு வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வென்ச்சர் நிறைஞ்ச ஒரு வழியாகவே இருந்தது. போகிற இடம்லாம் சின்ன சின்ன பாதையாக இருந்துச்சு. மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃபீலில் இருந்தது. அந்த இடத்துல சூப்பராகவே இருந்ததுங்க. தண்ணியெல்லாம் பயங்கர சில்லுன்னு இருந்தது அந்த தண்ணி. நாங்கள் இந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்த்துட்டு பசங்கள்லாம் குளிச்சிட்டதுக்கப்புறம் நாங்களும் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது. பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.